ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே நான் வாக்கிங் போகிறப்போ என்னோடய ஸ்ட்ரீட்டை வந்துட்டு பகலில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். சரி, ஒரு சேஞ்சுக்கு நைட் வியூ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எங்களோட ஸ்ட்ரீட்டு எப்போதுமே வந்துட்டு லைட்டு எரியும். சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. பகலை விட நைட்டில் பார்த்தீங்கன்னா வியூ வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இங்கே 11:55 யாருமே வந்துட்டு இங்கே வாக்கிங் போக மாட்டாங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக காட்டணும் அப்படின்றதுனால நான் இந்த டைமில் வந்துட்டு வந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே 16 டிகிரி செல்சியஸ் அடிக்குது குளிர். பட் நான் மறந்துட்டு ஆஃப் ஹேண்ட் போட்டு வந்துட்டேன். எப்போதுமே ஃபுல் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி ஆஃப் ஹேண்ட் போட்டு வந்துட்டேன். குளிர் தாங்க முடியல. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஹஸ்பண்டை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க பின்னாடி தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் 6 மணிலேருந்தே ஆளை கிளப்புறேன். ஆனால் வந்துட்டு அவங்க எழுந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக அவங்களே வந்துட்டு வா, ஒரு 10:30 போல் சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்க. இது வந்துட்டு மெயின் ரோடுங்க. நான் அங்கங்கே நின்று போஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு சிரிக்கிறாங்க. என்னடி ரோடுன்னு கூட பார்க்காம வந்துட்டு அங்கங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் புதுசாக ஒரு ஊருக்கு வரோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்க்குற இடத்துலலாம் நின்று ஃபோட்டோ பிடிப்போம் இல்லையா? இது வந்துட்டு நார்மலாக நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, நேச்சுரலாகவே நம்மலாம் அப்படி தானே. அதனால நான் எப்போதுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பேன். அவங்க வந்துட்டு ஆனால் கான்ஷியஸாகவே இருப்பாங்க. கேமராவில் அந்தளவுக்கு வந்துட்டு வரமாட்டாங்க. மூஞ்ச பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்காங்க. ஏன்னா நல்லா தூங்கிட்டாங்க. மார்னிங்லேருந்து செம்மையான தூக்கம். அப்புறம் இப்போ இழுத்துட்டு வர்றதுனால சார் அப்படியே பொறுமையாக வந்துட்டு இருந்தாங்க. இப்போது இது வந்துட்டு மெயின் ரோடுங்க. நல்லா பிஸியாக இருக்கும். இந்த பிளேஸ் வந்துட்டு நல்லாவே பிஸியாக இருக்கும். நிறையா காரு, ட்ரக்கு எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. நானே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த டைமுக்கு நான் வெளியில் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. எவ்வளோ ரஷ்ஷாக போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா? பயம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் மட்டும்தான் நடந்து போகிறோம். மற்றபடி எல்லாருமே காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் அங்கே நின்று விலாக் மாதிரி எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். பட் ஒரிஜினல் வாய்ஸை என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா பக்கத்தில் போகிற காரோட சவுண்டு தான் என்னோடய சவுண்டோட அதிகமாக கேட்குது. ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை. இப்போ மைக் இருந்தது அப்படின்னா நான் வந்துட்டு பேசுகிற ஒரிஜினல் வாய்ஸே போட்டுருவேன். அந்த பக்கத்தில் தெரியுது இல்லையா, அந்த பில்டிங் வந்துட்டு கெனானா நம்மளோட இது இருக்கு இல்லையா, கேமரா, அந்த கம்பெனி தான் வந்துட்டு உங்களுக்கு என்னோடய லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான். இப்போ அதோட என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு நான் வாக் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்க்கறதுக்கு அழகாக இருந்ததா, லைட்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்களா, சரின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் நீ இதில் நடந்து வா, நான் ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் சும்மா நடந்து வந்துட்டு இருந்தேன். இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நாங்கள் கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். டின்னருக்கு எதுவுமே சாப்பிடல. சரி அப்படியே வாக் பண்ணிவிட்டு போய் சாப்பிட்டு விடலான்னு பார்த்தோம். ஆனால் வந்துட்டு மணி 11:55 ஆகிடுச்சி. இதான் வந்துட்டு சிக்னலில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் நிற்கிறோம். நம்மளுக்கு சிக்னல் போடுவாங்க ஆப்போசிட்டில். அப்போ வந்துட்டு இந்த கோடு போட்டிருக்கு இல்லையா, இந்த இதுலேயே வந்துட்டு நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு சிக்னல் போட்டிருக்காங்க, கார் மட்டும் போயிட்டுருக்கு. நம்ம ப்ரெஸ் பண்ணது வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ஏந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு நான் டின்னரும் செய்யலை. எனக்கு இன்றைக்கி லீவு, அவங்களுக்கு லீவுன்றதுனால எனக்கு இன்றைக்கி வந்துட்டு லஞ்சு நான் செய்ய மாட்டேன், பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய மாட்டேன், டின்னரும் செய்ய மாட்டேன். இன்றைக்கி எனக்கும் லீவு. எப்போதுமே வந்துட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்போதுமே அவங்களுக்கு என்றைக்கு லீவோ அன்றைக்கி எனக்கும் லீவு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கார் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சிக்னல் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும். நிறையா இருக்குது பார்த்தீங்களா, 1 2 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக ஒரே சிக்னலாக தான் இருக்குது. இது எனக்கு பெரிய கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா இங்கே வந்து 4 ரோடு போகுது பார்த்தீங்களா, அதனால வந்துட்டு ஒரு ரோடுக்கும் சிக்னல் போட்டிருப்பாங்க. இப்போ எங்களுக்கான சிக்னல் வந்துடுச்சு. இதே லைனில் நாங்கள் நடந்து போனோம். அங்கே வந்துட்டு ஒரு டைமர் ஓடிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து கிராஸ் பண்ணிடணும். நாங்கள் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே வேகமாக வந்துட்டு கிராஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நார்மல் குட்டி ரோடு வரும். அதை நம்ம நார்மலாகவே கிராஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு டிம் ஹார்ட்டன்ஸ் கடைக்கு தான் வந்தோம். பட் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. சரி நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஓப்பன்